ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே மீண்டும் இந்த காணொலி பதிவின் மூலமாக உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எல்லோரும் சுகமாய் சௌக்கியமாய் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பீர்கள் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. செய்திக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக விசேஷமான ஒரு அறிவிப்பை நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். என்னவெனில், நாம் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே நம்முடைய சபையிலிருந்து இந்த வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்தை நேரலையில கொடுக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்தார். அன்றைக்கு அநேகர் நேரலையிலே இணைந்து கொண்டு நம்மோடு கூட சபையோடு கூட ஜெபித்தீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இனி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சரியாக 6:30 மணி முதல் 8:30 மணி வரை நமக்கு நேரலையிலே இந்த ஜெபம் தொடர்ந்து நடைபெறும். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த நாட்கள் சபையினுடைய திறக்கப்படுகிற நாட்கள் வரைக்கும், இந்த லாக்டவுன் பீரியட் முடிகிற வரைக்கும் நமக்கு இப்படிப்பட்ட நேரலையிலே வெள்ளிக்கிழமை தோறும் ஜெபம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகையினாலே வெள்ளிக்கிழமைகளில் உங்கள் குடும்பமாக நீங்கள் இரவு நேரத்தில் உபவாசம் இருந்து தேசத்திற்காய், பட்டணத்திற்காய், குறிப்பாக நம்முடைய சபைக்காக, எழுப்புதலுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். நேரலையிலே எங்களோடு கூட இணைந்து நீங்கள் ஜெபிக்கும்படிக்கு உங்களை அன்பாக கேட்கிறேன். இன்னும் நம்முடைய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தெரியாதவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுங்கள். ஏன் என்று சொன்னால், அப்படி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் நம் ஒவ்வொரு வீடியோவை பதிவிடும் பொழுதும், நேரலையில வீடியோவை நாம் போடும் பொழுதும் உடனே அது உங்களுடைய தொலைபேசியிலே, கைபேசியிலே வந்துவிடும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எந்தவித தங்கு தடை இல்லாமல் பார்க்கலாம். ஆகையினாலே முதலாவது நம்முடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி அன்பாக கேட்கிறேன். இனி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாம் நேரலையிலே சபையாராய் கூடி ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் இந்த வார கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின முதலாவது நிருபம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாது இருக்கும்படிக்கு. நன்றாய் கவனிங்கள். ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாது இருக்கும்படிக்கு. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஒரு நிமிடம் எல்லாரும் இருக்கிறீர்கள். உங்கள் வீடுகள் தோறும் நீங்கள் இப்பொழுது முழங்கால் படிட்டு ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, தகப்பனே, இந்த நாள் எங்களோடு கூட பேசுவீராக, இந்த நாள் எங்களோடு கூட இடைபடுவீராக. எங்களுக்கு வேண்டிய ஆவிக்குரிய மன்னாவை இந்த நாளிலே நீர் எங்களுக்கு தரும்படிக்காய் ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் இவ்வளவு நேரமே துதித்து ஆராதித்தார்கள். இப்பொழுது உடைய வார்த்தைக்காக வாஞ்சையோடு, ஆண்டவரே ஆசையோடு, தாகத்தோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தேவையான நம்முடைய வார்த்தை, நம்முடைய மன்னாவை நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுப்பீராக. கண்களை மூடி எல்லாரும் ஆண்டவர் என்னோடு கூட பேசும் என்று சொல்லி கேட்போமா? என்னோடு கூட பேசும் என்று சொல்லி கேட்போமா? ஹல்லேலூயா. அன்பே 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 ஆருயிர் உறவே, ஆனந்தம் ஆனந்தமே, அன்பே 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 ஆருயிர் உறவே,
பலமே. நல்ல தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இந்த காலை நேரத்திலையும் ஆண்டவரே தகப்பனை, எவ்வளவா எங்கள் மேல் அன்பு கூர்ந்திருக்கிறீர் என்பதை நாம் உணர்ந்து நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, அந்த அளவிற்கு அதற்கு ஈடாக நாங்களும் ஆண்டவர் மேல் அன்பு கொள்ள எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பிலே பூரணப்பட்டவராய் மாற உதவி செய்யும். தொடர்ந்து உடைய வார்த்தைகள் மத்தியில கர்த்தனே, உடைய மன்னாவை எங்களுக்கு ஆண்டவரை நீ பங்கிட்டு கொடுக்கபடி காய்ச்சலிக்கிறேன். இந்த வார்த்தைகளை சாத்தான் பொறுக்கி போடாதபடி தடைகளை இயேசுவின் நாமத்தினாலே நீர் உடைத்தெறியும். கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களை கத்த தரங்க தொட்ட ஆசீர்வதியும். இயேசுவின் மூலமா ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாது இருக்கும்படிக்கு வேதம் அழகாய் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்றிலும் நீங்கள் உங்களுக்கு குறைவில்லாது இருக்கும்படிக்கு. இந்த மாதம், இந்த 8வது மாதத்திலேயும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வார்த்தை, எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய். அல்லேலூயா. ஒன்றிலும் குறைவிடாமல் நீ எல்லாவற்றையும், இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய். தாவீதுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட கடந்த வாரத்திலே ஆண்டவர் தாவீது இழந்து போன எல்லா காரியத்தையும் ஒன்றும் குறைவிடாமல் என்று வேதம் சொல்லுகிறது. ஒன்றாகிலும் குறைவிடாமல் திருப்பிக் கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய பிள்ளைகளை குறைவில்லாமல் ஆசீர்வதிக்கிற தேவன். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே பட்டணத்தாருக்கு எழுதும் பொழுது அவர்களுக்கு புத்தி சொல்லிக்கொண்டு, அறிவுரை சொல்லிக்கொண்டு எழுதிக் கொண்டே வரும்பொழுது அவர் இடையே இப்படி எழுதுகிறார், நீங்கள் எல்லாவற்றிலேயும் ஒன்றிலும் குறைபட்டவர்களா இராதபடிக்கு என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆசைப்படுகிற காரியமும் நம்முடைய விருப்பமும் நாமும் எல்லாவற்றிலும் நிறைவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை மாத்திரமல்ல, இது தேவனுடைய திட்டமுமாய் இருக்கிறது. ஆம் பிரியமான தேவ ஜனமே, தேவன் தம்முடைய பிள்ளைகளை, அவருடைய நாமத்தை அறிந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒன்றும் குறைவில்லாமல் அவர்கள் இருக்க வேண்டும், வாழ வேண்டும் என்று பிரியப்படுகிறார். எனவேதான் சங்கீதக்காரன் எழுதும் பொழுது 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில் இப்படி எழுதுகிறார், சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினி கிடைக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லி. ஆம் பிரியமான தேவ ஜனமே, ஒரு குறைவில்லாமல் நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் அவருடைய பிள்ளைகள் ஒன்றிலும் குறைவில்லாதபடிக்கு நிறைவாக வாழ விரும்பித்தான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். மேலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அவைகள் பரிபூரணப்படம் வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். நம்முடைய ஆண்டவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் என்று சொன்னால், நமக்கு ஜீவன் கொடுக்க மாத்திரமல்ல, அந்த ஜீவனும் அவர் கொடுக்கிற சமாதானமும் அவர் கொடுக்கிற ஆசீர்வாதமும் பரிபூரணமாய் நம்மிடத்தில் தங்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமும் தேவனுடைய திட்டமுமாய் இருக்கிறது. இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் குறைவில்லாமல் நம்மை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் பிரியப்படுகிறார். பாருங்கள், வாசித்து பாருங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே ஆண்டவர் இப்படியாய் தம்முடைய ஜனங்களாகி இஸ்ரவேலர்களுக்கு பார்த்து இப்படி சொல்கிறார். வாசிங்கள், உபாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் உன் கையின் கிரியைகள் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்திரத்தின் வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும், நன்றாய் கவனிங்கள், இந்த 40 வருஷமும். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார். உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்று சொன்னார். நன்றாய் கவனிங்கள் பிரியமானவர்களே, தம்முடைய ஜனங்களை ஆண்டவர் 40 வருஷம் வனாந்தரத்தின் வழியாய் நடத்தி கொண்டு வந்தார். எகிப்தை விட்டு புறப்பட்டவர்கள் கானானுக்குள்ளே அடியெடுத்து வைக்கிறதுக்கு ஏறத்தாழ 40 ஆண்டுகள் அவர்களுக்கு பிடித்தது. 40 ஆண்டுகள் வரைக்கும் வேதம் சொல்லுகிறது அவர்களுக்கு ஒன்றும் குறைவாக இருக்கவில்லை என்று சொல்லி. ஆகார குறைவோ, ஆடை குறைவோ, அல்லது வேதம் சொல்லுகிற அவருடைய பாதரட்சையாகிலும் தேய்ந்து போகவில்லை என்று சத்திய வேத வசனம் சொல்லுகிறது. அந்த அளவிற்கு தேவன் தம்முடைய பிள்ளைகளை குறைவில்லாமல் நடத்தினார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்திலே மாத்திரமல்ல,
ஏற்பாட்டு காலத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை ஊழியத்துக்கு பயிற்றுவித்து இரண்டு பேராய் அவர் கிராமந்தோறும் பட்டணந்தோறும் அனுப்பின பொழுது ஆண்ட வேதம் சொல்லுகிறது அவர்கள் கையிலே பணப்பையும் கொடுக்கவில்லை, சாமான் பையும் கொடுக்கவில்லை. ஆனாலும் கர்த்தர் அவர்கள் ஊழியத்தை முடித்து திரும்பும் பொழுது தம்முடைய சீஷர்களை பார்த்து கேட்கிற ஒரு காரியம் நீங்க நன்றாய் வாசித்து பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, பின்பு இயேசு சீஷர்களை நோக்கி, நான் உங்களுக்கு பணப்பையும் சாமான் பையையும் பாதரட்சைகளும் இல்லாமல் அனுப்பின பொழுது ஏதாகிலும் உங்களுக்கு குறைவா இருந்ததா என்று. நன்றாய் கவனிங்கள். ஆண்டவர் அவரை அனுப்பும் பொழுது ஒன்றும் கொடுக்கவில்லை. ஆண்டவர் ஒரு காரியத்தை கரத்தில் கொடுக்கவில்லை. ஊழியத்துக்கு புறப்பட்டு போகும்பொழுது அனுப்பும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு பணத்தையும் கொடுக்கல, அவருடைய கரத்தில் எந்த பொருட்களையும் கொடுக்கல. ஆனால் அவர்கள் ஊழியத்தை முடித்துட்டு இப்ப திரும்பி வராங்க. ஆண்டவர்களை பார்த்து கேட்கிறார், அப்பா உங்களுக்கு நான் ஊழியத்துக்கு அனுப்பும் பொழுது உங்களுக்கு எதுவும் கொடுக்கலையே, ஆனால் ஏதாவது உங்களுக்கு குறைவா இருந்ததான் கேட்ட பொழுது அதற்கு சீஷருடைய பதிலை வாசித்து பாருங்கள். தொடர்ந்து வாசிங்க. அதற்கு சீஷர்கள், இப்பொழுதோ பணப்பையும் சாமான் பையும் உடையவன். இல்ல, அதுக்கு முந்தின வசனத்துல வாசிங்க. உங்களுக்கு ஏதாவது குறைவா இருந்ததா கேட்டாங்க. அதுக்கு சீஷர்கள் என்ன பதில் கொடுக்கறாங்க? அவர்கள் ஒன்றும் குறைவா இருந்ததில்லை. அதற்கு அவர்கள் ஒன்றும் குறைவா இருந்ததில்லை என்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம், கிறிஸ்தவ வாழ்க்கை தரிசித்து நடக்கிற வாழ்க்கை அல்ல, விசுவாசித்து நடக்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய கரத்தில் இப்பொழுது பார்க்கும் பொழுது, சூழ்நிலையை பார்க்கும் பொழுது ஒன்றுமில்லாத நிலையில் இருப்பது போல இருக்கலாம். ஆனால் என் அருமை தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தையும் குறைவில்லாமல் வைக்கிற தேவன். இந்த மாதம் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், நீ இழந்து போன எல்லா காரியத்தையும் ஒன்றும் குறைபடாமல். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப அருமையா அந்த வார்த்தை பிடித்திருந்தது, ஒன்றும் குறைபடாமல் என்று சொல்லி. ஒரு காரியத்திலும் ஒன்றும் குறைபடாமல். ஆண்டவர் ஏதாவது நமக்கு ஒரு காரியத்தை தடை செய்து வச்சிருப்பாருன்னா, அல்லது ஏதாவது ஒரு காரியத்தை நிறுத்தி வைப்பாருன்னா அங்க சொல்லியிருப்பார். ஆனால் தேவன் அழகாய் சொல்லுகிறார், ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வார் என்று சொல்லுது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த மாத கர்த்தர் ஒரு குறைவில்லாமல் எல்லாவற்றையும் திருப்ப செய்ய போகிறார். கடந்த 4 மாதத்துல ஒருவேளை நீங்கள் எதெல்லாம் இழந்திருக்கீங்களோ, இந்த வருஷத்துல நீங்கள் எவைகளெல்லாம் நீங்கள் இழக்க கொடுத்திருக்கிறீர்களோ, அவையெல்லாம் கர்த்தர் திரும்ப தருவதற்கு ஆண்டவர் போதுமானவர். பாருங்க, ஆண்டவர் இம்மைக்குரிய வாழ்க்கையில மாத்திரமல்ல, மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் நிறைவா நமக்கு தருகிறவர். வாசித்து பாருங்க. 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இப்படியாய் தாசன் எழுதுகிறார், பக்தர் எழுதுகிறார். 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அதுல ஒரே அதிகாரம் வாசிங்க. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். அல்லேலூயா. எப்படியா? நம்முடைய மாம்சம் வாழ்கிறது மாத்திரம் அல்ல, ஆண்டவராகிய தேவன் இங்க சொல்லி இருக்கிறாரு, எப்படி நம்முடைய ஆத்துமா, அல்லேலூயா, உன் ஆத்துமா வாழ்கிறது போல. அப்படி என்று சொன்னால் தேவனுடைய விருப்பம் இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தை மாத்திரம் அல்ல, மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தை தருகிற ஆண்டவர். அல்லேலூயா. மறுமைக்குரிய வாழ்க்கையிலையும் நாம் ஒன்றிலும் குறைவில்லாமல் இருக்கிறது தேவனுடைய சுத்தமாக இருக்கிறது. ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் நம்ம படிக்கிறோம், நம்ம வாசித்து பார்ப்போம்னு சொன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நம்ம வாசிக்க முடியும். அன்றைக்கு இருந்த விசுவாசிகள் தங்களுக்குரிய காணியாட்சிகள் எல்லாம் விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்துல வைத்தாங்க. தங்களுக்கென்று ஒன்றும் வைத்துக் கொள்ளல, தங்களுக்கென்று எதுவும் சேர்த்து வைக்கல. ஆனால் ரொம்ப அருமையான ஒரு வார்த்தையாக நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் சொன்னால் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய பாதத்திலே தங்களுடைய காணியாட்சி விற்று கொண்டு வந்து வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்று குறித்துக் கொள்ளுங்கள். வேதாகமத்தில் கோடிட்டுக் கொள்ள வேண்டிய பகுதி, அவர்களில் ஒருவனுக்கு ஒன்று குறைவாய் இருந்ததில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு கொடுத்து ஒருவரும் தரித்திரரானதில்லை என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை கர்த்தர் நிமித்தமாக, கர்த்தருடைய ஊழியத்திற்காக அல்லது கர்த்தருடைய வேலை நிமித்தமாக நீங்கள் ஏதாவது எழுந்திருக்கீங்களா? நீங்க ஏதாவது இழக்க கொடுத்திருக்கீங்களா? ஒருவேளை உங்க வேலையோ, ப்ரமோஷனையோ, வருமானத்தையோ, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதை இழந்திருந்தாலும் சரி, கர்த்தர் குறைவில்லாமல் அதை திரும்ப தருவதற்கு என் ஆண்டவர் போதுமானவர். அல்லேலூயா.
அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய ஆத்துமா வாழ்கிறது போல நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும்படி, எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கும்படிக்கு தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. பாருங்க, வேதத்துல அருமையாய் ஒரு சம்பவம் போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல ஒரு ஐஸ்வர்யமான வாலிபன் வரா. அவனுடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் மிகுதியா இருக்கிறது. நல்லா கவனிங்க, இம்மைக்குரிய ஆசீர்வாதம் மாத்திரம் குறைவுன்றது அல்ல. நம்முடைய வாழ்க்கையில தேவன் மறுமையில நாம குறைபடாம வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். பாருங்க, அதுக்காக ஒரு சம்பவத்தை ஆண்டவர் வேதாகமத்துல குறிப்பிட்டிருக்க ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். ஒரு ஐஸ்வர்யமான வாலிபன் ஆண்டவரை தேடி வருகிறார். ஆண்டவரை தேடி வந்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் அந்த சம்பவம் போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவரிடத்தில் வந்த அந்த ஐஸ்வர்யமான வாலிபன் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நன்றாய் கவனிங்க, அவன் இம்மைக்குரிய காரியங்களிலே குறைவா இருக்கிறேன், எனக்கு தேவை என்று கேட்கல. இம்மைக்குரிய ஆசீர்வாதம் ஒருவேளை அவனுக்கு நிறைவாக இருந்து கொண்டிருப்பது போல இங்கே காணப்படலாம். ஆனால் அவன் கேட்கிற ஒரு காரியம், நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நீ போய் நியாயப்பிரமாணத்துல கை கொள்ளுபா. உடனே அந்த வாலிபன் சொல்றான், என் சிறு வயது முதல், எனக்கு புத்தி தெரிஞ்ச நாள் முதல் கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறேன் என்று சொல்லி. இப்படிப்பட்ட ஒரு வாலிபனை, இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் நம்முடைய பார்வைக்கு எப்படி இருப்பான்? உடனே நாம சொல்லுவோம், அவன் தான் பரிபூர்ணமானவன் என்று சொல்லி. ஆனால் அவன் கேட்கிறான், இந்த இடத்துல என்ன குறை? வாசிங்களேன், ஒரு சில வசனங்களை வாசிப்போம். 20ஆவது வசனத்தை வாசிக்க கேட்போம். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டு இருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றார். அந்த வார்த்தை குறித்துக் கொள்ளுங்க, அந்த பகுதியை குறித்துக் கொள்ளுங்க. இன்னும் என்னிடத்தில் என்ன குறை உண்டு? இன்னும் என்னிடத்தில் என்ன குறை உண்டு? சில வேளைகளிலே ஐஸ்வர்யமும் ஆஸ்தியும் மேன்மையுமே நமக்கு பரிபூர்ணம் என்று நினைக்கிறோம். ஆனால் இந்த வாலிபன் நன்கு உணர்ந்திருந்த ஒரு காரியம், அது மாத்திரம் பரிபூர்ணம் அல்ல, இன்னும் நான் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு ஆண்டவரிடத்தில் வந்தவன் ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், இன்னும் என்னிடத்தில் என்ன குறை உண்டு? அப்பொழுது ஆண்டவர் அவனுடைய உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். அவனுடைய வெளிப்படையான தோற்றத்தை முதல்ல பார்த்த ஆண்டவர், போய் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுப்பாண்டார். அவன் சொல்றான், என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிற ஆண்டவரே. உடனே அவனுடைய உள்ளான வாழ்க்கைக்குள்ளே கடந்து சென்ற ஆண்டவர் அவனிடத்திலே ஆழ் மனதிலே உள்ளத்திலே காணப்பட்ட ஒரு குறையை கண்டார். நித்திய ஜீவனை, மறுமையை பெற்றுக் கொள்ளும்படி, மறுமையின் வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியாதபடி அவனிடத்திலே காணப்பட்ட ஒரு குறையை கண்டார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கூட ஒருவேளை உலக பிரகாரமான காரியத்திலே குறைவில்லாமல் இருக்கலாம். நீங்க சொல்லலாம், நல்ல வேலை இருக்கு, நல்ல குடும்பம் இருக்கு, எனக்கு நல்ல ஒரு காரியம் சுற்றின வசதி வாய்ப்புகள் இருக்கு, என் தேவைகளை சந்தித்துக் கொள்ளக்கூடிய எனக்கு காரியங்கள் எனக்கு இருக்கு, எனக்கு ஒரு குறைவில் என்று நீங்கள் சொல்லலாம். நன்றாய் கவனிங்கள், இம்மைக்குரிய வாழ்க்கையில மாத்திரம் குறைவுள்ளவர்களாக இருப்பது என்பது அல்ல, மறுமைக்குரிய காரியத்திலே நாம் குறைவில்லாதவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தம். இந்த மனிதன் ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், இன்னும் என்னிடத்தில் என்ன குறை உண்டு? ஆழ் மனதுக்குள்ளே சென்ற ஆண்டவர், உள்ளான ஜீவியத்தை படித்த ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஐஸ்வர்யவானா இருக்கிற, நீ நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளணும்னா, நீ தேவனிடத்தில் பங்குள்ளவனாய் மாற வேண்டும் என்று சொன்னால், போய் உன்னுடைய ஐஸ்வர்யத்தை நீ விற்று ஏழைகளுக்கு கொடு என்று சொல்லி அருமையா ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிற ஒரு வசனத்தை, ஒரு வார்த்தை உங்களுக்காக நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். 21ஆம் வசனத்தை, ஆண்டவர் பேசுகிற வசனத்தை வாசிங்க. அதற்கு இயேசு, நன்றாய் கவனிங்க, அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினாய். அப்படி என்று சொன்னார். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றார், நீ பூரண சற்குணராய் இருக்க விரும்பினார். அப்படின்னா அவனுக்கு ஆசை இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்கு, அவன் இன்னும் என்னவா மாறல? பூரணனா மாறல. நம்முடைய வாழ்க்கையில வீடு, வாசல், கார், வேலை, தோட்டம், துறவு, நம்முடைய வாழ்க்கையில இன்மைக்குரிய ஆசீர்வாதம் வந்துட்டா, அப்படி இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்தா, அப்பா இவனுக்கு எல்லாம் இருக்கு, இன்னும் குறைவு இருக்குன்னு சொல்றோம். அப்படிதானே? சில வேலையில நம்முடைய வாழ்க்கையில கூட இவைகளா இருந்துட்டா எனக்கு ஒரு குறைவில்லைன்னு சொல்றோம். ஆனால் நன்றாய் கவனிங்கள், ஆண்டவருடைய பார்வை நன்றாய் கவனிங்கள், தேவன் அவனை பார்க்கிற விதத்தை கவனிங்கள். அந்த மனிதனை பார்க்கிற ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பூர்ண சற்குணராய் இருக்க விரும்பினார். அப்படின்னா இதுவரைக்கும் சற்குணம் தான், இதுவரைக்கும் அவனுக்குள்ள ஆஸ்தி ஐஸ்வர்யம் எல்லாம் இருக்கு, ஆனா இன்னும் என்னவா மாறல? பூரணனா மாறல. ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னாரு, மறுமைக்குரிய வாழ்க்கை நீ பெற்றுக்கொள்ள தகுதியுடையவனாய் மாறும் பொழுது மாத்திரம்தான் நீ யாரா மாற முடியும்? பூரணனா மாற முடியும். நீ பூரண சற்குணரா மாற விரும்பினா போய் உன்னுடைய இதெல்லாம் விற்று தரித்திருக்க கொடுக்கின்றார். ஆனால் கீழே உள்ள வசனங்களை நீங்க வாசித்து பாருங்க. 22ஆம் வசனத்தை, அடுத்த வசனத்தை நீங்க வாசிங்க. அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய்
உள்ளவனாய் இருந்தபடினால் இந்த வார்த்தைகளை கேட்டபொழுது எந்த வார்த்தைகளை பூரண சகுனராய் இருக்க விரும்பினா இதை செய்ப்பான்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். நன்றாய் கவனிங்கள். ஒரு வாஞ்சையோடு எதிர்பார்ப்போடு ஆண்டவருடைய பாதத்தில் வந்தவன், பூரணனாய் நான் மாற விரும்ப வேண்டும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விருப்பத்தோடு ஓடி வந்தவன். ஆனால் முடிவை கவனிங்கள், பூரணன் ஆகாதபடி அவன் தன் வாழ்க்கை தன் ஓட்டத்தை முடித்துக் கொண்டான். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் இழந்ததை திரும்ப தருவார், குறைவில்லாமல் நடத்துவார் என்பது என்கிற வார்த்தை இம்மைக்குரிய வாழ்க்கைக்கு மாத்திரமல்ல, மறுமைக்குரிய ஆசீர்வாதத்துக்கும் பொருந்தும் என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். மறுமைக்குரிய காரியத்திலேயும் ஒன்றிலும் குறைவிடாமல் நீங்கள் நானும் வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். எது மறுமைக்குரியது? எது மறுமைக்குரிய ஆசீர்வாதம்? நித்திய ஜீவனை பெறுவது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் நித்திய ஜீவனை அடைவதுதான் நம்முடைய வாழ்க்கையின் பூரணனாய் நம்மை மாற்றும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நமக்கு எல்லாரும் ஒரு லக்கு இருக்கணும், நமக்கு எல்லாருக்கும் ஒரு வாஞ்சை இருக்கணும். நான் பூரணனாக விரும்புகிறேன். அந்த பூரணம் எது? எப்பொழுது? நித்திய ஜீவனை அடையும் போது மாத்திரமே. அல்லேலூயா. நன்றாய் கவனிங்க, நன்றாய் கவனிங்க. அவன் துக்கமுகமாய் திரும்பி போய்விட்டான். அவன் பூரணன் ஆகாதபடியே திரும்பி போய்விட்டான். நம்முடைய வாழ்க்கையில கூட இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தை வைத்து நாம் பூரணர் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். வேதத்தில் ஆண்டவர் ஒரு ஓமையை எழுதும்போது, ஒரு ஓமை சொல்லும்போது இப்படி சொல்லுகிறார். ஒரு மனுஷனுடைய வயல்ல நன்றாய் விளங்குதான். அவன் நினைத்தான், நான் நன்றாய் விளைந்து விட்டது, இதை அறுத்து கொண்டு போய் என் களஞ்சியத்தில் சேர்த்து வைத்த ஆத்மாவை பார்த்து சொல்லுவேன், நீ வாழ்ந்து சுகித்திரு என்று சொல்லி. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், மதிகேடனை இன்றைக்கு உன் ஜீவன் எடுத்துக் கொள்ளப்படும் என்றால் உன்னுடைய ஆத்மா எங்கே போகும்? உன்னுடைய ஆத்மா பூரணப்பட்டு விடுமா? மகிமையின் ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியுமா என்று சொல்லி. இன்னைக்கு நம்மள அநேக பேர் செய்கிற தவறு இதுதான். இன்னைக்கு நம்முடைய அநேக பேர் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற குற்றம், பாவம் இதுதான். நம்முடைய வாழ்க்கை இம்மைக்குரிய ஆசீர்வாதம் தான் நமக்கு குறைவு என்று நினைக்கிறோம். அல்ல, இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தில் குறைவில்லாமல் வாழ்வது மாத்திரமல்ல, மறுமைக்குரிய வாழ்க்கையிலையும் நீங்கள் நானும் குறைவில்லாமல் வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். அதைதான் ஆண்டவர் சொல்லும் பொழுது இப்படி சொல்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். மத்தேயு 16:26 வாசிங்க. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும், நல்ல வேலை, நல்ல வீடு, நல்ல வாசல், பேர், புகழ், பட்டம், பதவி, எல்லாவற்றையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும், ஒருவேளை நீங்க எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட நபரா? எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டு இருக்கிற நபரா? கவனிங்கள். இதுல குறைவில்லாமல் வாழ்வது மாத்திரமல்ல, இன்னைக்கு நம்ம குறை நிறைவாகணும். அநேக பேர் இம்மைக்குரிய காரியங்களே நம்ம யோசித்துக் கொண்டிருக்கிறோம். அல்ல, நன்றாக இந்த வசனத்தை வாசியுங்கள். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? நன்றாய் கவனிங்கள் பிரியமானவர்களே. நம்முடைய ஜீவனை நஷ்டப்படுத்துகிற குறைவு நமக்குள்ள இருந்தால் நமக்கு என்னெல்லாம்? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில மறுமைக்குரிய வாழ்க்கை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி சில குறைகள் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த குறைகள் நிவர்த்தி ஆக வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய விருப்பம். அந்த குறைகள் நிறைவாக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். நான் சொல்லுகிற ஒரு காரியம், உண்மையான நிறைவு என்பது சரீரத்தில் தோன்றுவதல்ல, சரீர வாழ்க்கையில சரீர பிரகாரமான காரியத்தில் உண்டாவதல்ல, அது ஆத்மாவில் உண்டாகிற ஒன்றாக இருக்கிறது. இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உண்மையான நிறைவு என்பது உலகத்தின் பார்வையில் உண்டாகிற நிறைவு அல்ல, அது தேவனுடைய பார்வையில் காணப்படுகிற நிறைவு. ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, காண்கிறது அழிந்து போகும், காணாததே என்றைக்கு நிலைத்து நிற்கும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை காண்கிற இந்த உலகம், ஆஸ்திகள் எல்லாம் அழிந்து போகும். ஆனால் காணாத நித்திய ஜீவன் இருக்கு பாருங்க, அது ஒன்றுதான் அழியாத ஒன்று. இந்த காலை நேரத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில குறைபடக்கூடாத 4 காரியங்கள் இன்னைக்கு உங்கள் மத்தியில நான் கொடுக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு இதுதான். இப்பொழுதுதான் செய்திக்குள்ளே கடந்து போறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில குறைவுபடக்கூடாத 4 காரியம். ஒரு தேவ பிள்ளை, ஒரு விசுவாசி தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில குறைவில்லாமல் காத்துக்கொள்ள வேண்டிய 4 பகுதிகள் இந்த கால நேரத்தில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த 4ஐயும் இன்றைக்கு உங்களுக்கு நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். ஒருவேளை நேரம் கடந்து போகும் என்று சொன்னால், கர்த்தருக்கு சித்தமானால் எந்த அளவுக்கு தியானிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தியானித்து வருகிற வாரத்தில் இதன் தொடர்ச்சியாக
இந்த செய்தி தொடர்ச்சியாக வருகிற வாரத்திலையும் தியானிக்கலாம். முதலாவது, நம்முடைய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே குறைபடக்கூடாத முதலாவது காரியம், முதலாவது இடம், முதலாவது பகுதி எது? ஒரு விசுவாசி தன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே குறைந்து போகக்கூடாத, குறைவுக்கு ஒப்பு கொடுக்க கூடாத ஒரு முக்கியமான முதல் பகுதி எது? வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் வரைக்கும். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. ஒரு விசுவாசி, ஒரு தேவ பிள்ளை தன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே குறைவிடாமல் இருக்க வேண்டிய முதல் காரியம் அன்பு. அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, மறுமைக்குரிய வாழ்க்கையிலே குறைவுபடக் கூடாத பகுதி எதுவென்று சொன்னால் அன்பு. அல்லேலூயா. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது இப்படி எழுதுகிறார், நீங்கள் அன்பிலே பூரணப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி. நன்றாய் கவனிங்கள். இது 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் முழுவதுமே அப்போஸ்தலனாகிய பவுல் அன்பை குறித்து எழுதுகிறதை, அன்பிற்காக ஒரு முழு அதிகாரத்தையே ஒதுக்கி இருக்கிறதை, ஆவியானவர் இந்த அன்பை பற்றி எழுதுவதற்கு ஒரு முழு அதிகாரத்தை வேதாகமத்திலே முழுவதும் அன்பை பற்றி எழுதுவதற்கு தனித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் நான் பார்க்க முடியும். இது எதை காண்பிக்கிறது? ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே அன்பு என்பது ரொம்ப முக்கியமான காரியம். நன்றாய் கவனிங்கள். இந்த 13ஆம் அதிகாரத்துக்கு முந்தின அதிகாரம் 12ஆம் அதிகாரமும், இந்த 13ஆம் அதிகாரத்துக்கு அடுத்த 14ஆம் அதிகாரத்திலும் வரங்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. வரங்களை பற்றியும் அந்த வரங்களுடைய கிரியைகள் பற்றியும், வரங்கள் எவ்வளவு அவசியமானது என்று ஆவியானவர் எழுதி கொண்டு வருகிற நேரத்தில், இடையிலே இந்த 13ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் தன்னுடைய தாசனை ஏவி எழுதுகிறார், அன்பு எல்லாவற்றிலும் மேலானது என்று சொல்லி. அல்லேலூயா. நன்றாய் கவனிங்க. வரங்கள் அவசியம்தான், வரங்கள் ஊழியத்துக்கு தேவைதான், வரங்கள் இந்த பூமியில கர்த்தருக்காக ஊழியம் செய்வதற்கு தேவையான ஒன்றுதான். ஆனால் மையப்படுத்தப்பட்டிருக்கிற ஒன்று, இந்த வரங்களை விட மேலான ஒரு காரியம் எதுவென்று சொன்னால் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில காணப்பட வேண்டிய அன்பு. அல்லேலூயா. அன்பிலே நீங்களும் நானும் பூரணப்பட வேண்டியதன் அவசியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். நன்றாய் கவனிங்கள், நன்றாய் கவனிங்கள். இந்த 3 வசனங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் 6 காரியங்களை குறிப்பிட்டு எழுதுகிறதை பார்க்கிறோம். இந்த 3 வசனத்திலே 6 காரியத்தை, இன்னொரு ரகசியத்தை சொல்லுகிறேன். இந்த 6 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது நீங்கள் இந்த 12ஆம் 14ஆம் அதிகாரத்தில் கூறப்பட்டிருக்கிற அந்த வரங்களுடைய நீங்கள் அதிகாரத்தை நன்றாய் படித்து பார்ப்பீர்கள் சொன்னால் இந்த 6 காரியமும் அந்த 9 வரங்களை உள்ளடக்கியதாய் காணப்படும். நன்றாய் நீங்கள் படித்து பாருங்கள். முதலாவது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷை என்று சொல்லி. அல்லேலூயா. இது அந்நிய பாஷை வரத்தையும் வியாக்கியான வரத்தையும் குறிப்பிட்டது. இப்படி ஒவ்வொன்றும் 9 வரத்துக்குள்ளே வருகிறதை நீங்கள் நானும் பார்க்க முடியும். இரண்டாவதா இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிற தீர்க்க தரிசன வர, மூன்றாவது தேவ ரகசியங்களை அறிகிற அறிவு, நான்காவது மலைகளை பெயர்க்கத்தக்கதான விசுவாசம், ஐந்தாவது அன்னதானம், ஏழைகளுக்கு இறங்குகிற காரியம், ஆறாவது சரீரத்தை சுட்டெரிக்கப்பட ஒப்பு கொடுத்தல். இந்த 6 காரியத்தையும் சொல்லிட்டு சொல்றாரு, இந்த 6 காரியத்தை விட எது மேலானதா? எது மேலானது? அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் என்ன? அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. நன்றாக கவனிங்க. இன்றைக்கு ஒரு சபைக்கு வருகிற அந்த சபைக்கு செல்லுகிற ஒரு கிறிஸ்தவ மகளுடைய வாழ்க்கையில இந்த 6 காரியத்துல 6 காரியம் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த வாரம் இந்த தூதர் பாஷை பேசுகிறது, மனுஷர் பாஷை பேசுகிறது, தேவ ரகசியங்களை அறிகிற அறிவு, மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம், ஏழைகள், இந்த 6 காரியமும் ஒருத்தருக்குள்ள இருந்தா அது ரொம்ப பெரிய ஆச்சரியம். ஒரு 2-3 இருந்தாலே நம்ம அவர்களை பார்த்து எப்படின்னா சொல்ல தெரியுமா, பா
இவங்களை போல விசுவாசி யாரும் இல்லை, இவங்களை போல பூரணப்பட்டவங்க யாரும் இல்லை, இவங்களை போல யாருமே இல்லைன்னு சொல்லி பர்ஃபெக்ட் பர்சன் என்று சொல்றோம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற அந்த 6 காரியத்தை குறிப்பிட்டு சொல்றாரு. இது எல்லாவற்றையும் இருந்தா கூட, நான் மனுஷன் பாஷையை தூத பாஷையை பேசினாலும், தீர்க்க தரிசனத்தை உரைச்சாலும், 24 மணி நேரம் தீர்க்க தரிசனத்தை உரைத்தாலும், தேவ ரகசியங்களை அறிவு எனக்குள்ள இருந்தாலும், அன்னதானம் பண்ணினாலும், மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் எனக்குள்ள இருந்தாலும், சரீரத்தை சுட்டரிக்கப்பட பாருங்க, இந்த சரீரம் சுட்டரிக்கப்படுறது சாதாரண காரியம் கிடையாது. இது கூட எனக்கு இருந்தாலும் அன்பு என்ற ஒரு காரியம் எனக்கு இல்லாவிட்டா, இந்த 6 காரியம் இருந்து நான் எப்படிப்பட்டவனாக இருப்பேன்? குறை உள்ளவனாக தான் இருப்பேன். அல்லேலூயா. அப்ப நம்மளை பூர்ணப்படுத்துகிற காரியம் எது? அன்பு. அல்லேலூயா. அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் மறுபடியும் அந்த 13ஆம் அதிகாரத்தை மறுபடியும் நீங்கள் வாசித்து பாருங்க. அந்த அன்பை குறித்து எழுதுகிறதை நீங்கள் நானும் பார்க்க முடியும். காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய தேவன் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த அன்பிலே குறைவுபடாத வாழ்க்கையில நாம் வாழ வேண்டும். அன்பில ஒரு நாளும் குறைபடக்கூடவே கூடாது. நம்முடைய வாழ்க்கையில அன்பு பூரணப்பட்டவர்களாய் வாழ வேண்டும். இந்த கடைசி காலத்தில் குறைந்து கொண்டு வருகிற ஒரு காரியங்களில் ஒன்று அன்பு. தானியேலின் தீர்க்கதரிசன புத்தகம் கடைசி அதிகாரத்தில் இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது. கடைசி காலத்திலே அன்பு தணிந்து போகும் என்று சொல்லி, அன்பு தணிந்து போகும். இன்றைக்கு பாருங்க, பெற்றோர் பிள்ளைகள் மேல் வைத்திருக்கிற அன்பு, பிள்ளைகள் பெற்றோர் மேல் வைத்திருக்கிற அன்பு, நண்பர்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு, இதெல்லாம் குறைந்து கொண்டே வருகிறது. ஏன்? பெற்றெடுத்த ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை நேசிக்கிறது போல ஒரு அன்பு இந்த பூமியில வேற எந்த அன்பும் இல்லைன்னு சொல்லுவாங்க. கடவுளுடைய அன்புக்கு பிறகு ஒரு தாயினுடைய அன்பு தான் மிகவும் உயர்ந்தது என்று சொல்லுவார்கள். ஆனால் இன்றைக்கு நாம பார்க்கிறோம், அந்த தாயினுடைய அன்பே இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. தன்னுடைய தவறான நடக்கைக்காக, பாவ இச்சைகளுக்காக தான் பெற்றெடுத்த பிள்ளையை கொன்று போடுகிற நிகழ்வுகள், மது குடிக்க காசு கொடுக்காதனால தன் பெற்றோரை கொண்டு போடுகிற நிகழ்வுகள், இன்னைக்கு அந்த அன்பு மாறிக்கொண்டிருக்கிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில குறையக்கூடாத ஒன்று, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பூரணப்பட்டவர்களாக இருக்க நமக்குள்ளே காணப்பட வேண்டிய ஒன்று அன்பு. பாருங்க, ஆண்டோட ஏக்கத்தை பாருங்க. கடைசி கால சபைகளுக்கு அடையாளமாய், முதல் நூற்றாண்டு சபை அடையாளமாய் காணப்படுகிற எபேசு சபையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. வெளிப்படுத்துகிற விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று பேரில் எனக்கு குறை உண்டு. உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இன்னொரு இடத்துல ஒரு குறை இருக்குப்பா. எல்லாம் பரிபூர்ணமா இருக்கு சபைக்குள்ள, பூரணமா நிறைய காரியம் இருக்குது. பூரணமான காரியத்தை சொல்லிக்கிட்டே வர ஆண்டவர் சொல்றார், இன்னொரு இடத்துல ஒரு குறை இருக்கு. அந்த 3ஆம் வசனத்தோட இறுதி பாகத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் அழகா சொல்லுவார், இன்னும் உன்னிடத்துல ஒரு குறை உண்டு. நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை, அது கடைசியானது இல்ல, அதுதான் மேன்மையானது. அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க 6 காரியத்தை லிஸ்ட் பண்ணிட்டு இதுதான் முக்கியம் சொல்றதுனால 7வது அது இல்ல, 7வதாய் கூறப்பட்டால் அந்த அன்பு தான் இந்த 6 காரியத்துக்கும் முதலாவது. அல்லேலூயா. அன்பு இல்லைன்னா இந்த மற்ற இருக்கிற 6 காரியமும் பிரயோஜனம். நம்முடைய வாழ்க்கையில அன்பு ரொம்ப முக்கியமானது. பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல 10 கட்டளைகளை கொடுத்து நியாயப்பிரமாணத்தை நடத்தி கொண்டு நியாயப்பிரமாணத்தின்படி கட்டளையின்படி வாழ வேண்டும் என்று அறிவுறுத்தின தேவனாகிய கர்த்தர் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும்போது அத்தனை கட்டளைகளையும் 2 கற்பனைக்குள்ள அடக்கினார். என்ன கற்பனை சொல்லுங்க பார்க்கலாம். 10 கட்டளையில 2 கற்பனைக்குள்ள அடக்கினார். ஒன்று, உன் தேவனிடத்தில் நீ அன்பாயிரு. 2வது, உன்னை நேசிப்பது போல பிறனிடத்தில் அன்பாயிரு. அன்புக்குள்ள எல்லா கட்டளையும் கொண்டு வந்துட்டார். பழைய ஏற்பாட்டு காலத்துல 10 கட்டளை கொடுத்து, பல நியாய பிரமாணங்களை கொடுத்து, பல காரியங்களை கொடுத்து, இப்படி வாழணும் அப்படி வாழணும் சொன்னாங்க. புதிய ஏற்பாட்டுல 2 காரியத்துக்குள்ள அடக்கினார். அன்புக்குள்ள எல்லாவற்றையும் அடக்கினார். அதனாலதான் சொல்றேன், நீங்களும் நானும் அன்பில ஒரு நாள் குறையக்கூடாது. அன்பிலே குறைபட்ட வாழ்க்கை நமக்கு வேண்டாம். ஒரு தேவ பிள்ளை குறைபடாத இருக்க வேண்டிய முதல் பகுதி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அன்பு. அன்பிலே பூரணப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இந்த அன்பை குறித்து யோசிக்கும் பொழுது நான் எப்பொழுதுமே எனக்கு அடிக்கடி ஞாபகம் வருகிற, வேதாகமத்தில் ஞாபகம் வருகிற ஒரு சம்பவம், ஒரு ஓமை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 20 முதல் 24 வசனம் வரைக்கும் நீங்கள் பிறகு வாசித்து பாருங்க. அங்க ஒரு தகப்பனுடைய அன்பை பற்றி போடப்பட்டிருக்கும். ஒரு தேவ பிள்ளை அப்படிப்பட்ட அன்பு தான் நீங்கள் நான் இருக்க வேண்டும். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம்.
இதை ப்ராடிகல் சன் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். கெட்ட குமாரன் கதை என்று தமிழில் சொல்லுவார்கள். ஆனா நான் சொல்லுகிற காரியம் அது கெட்ட குமாரன் கதை இல்ல, மனம் திரும்பின குமாரனுடைய கதை. ஹல்லேலூயா. அந்த மனம் திரும்பின குமாரனுடைய கதை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவன் ஒரு நாள் என்ன பண்ணான்னா தவறான அன்பு வைத்தான். பாருங்க, சரியான அன்பிலிருந்து அவன் இருதயம் பிரிந்து தவறான அன்பு மேல வைத்தது. இன்றைக்கு நாம கூட ஒன்று அன்பிலே குறைபட்டவர்களாக இருக்கிறோம், இல்லாட்டி தவறான காரியத்தின் மேல அன்பு வைக்கிறோம். உலகத்தின் பால், நண்பர்களின் பால், அழிந்து போகிற இந்த உலகத்தின் காரியத்தின் மேல அன்பு வைக்கிறோம். நன்றாக கவனிங்கள். இந்த இளைய குமாரன் என்ன செய்தார் என்று சொன்னால், தன் நண்பர்கள் மேலே அன்பு வைத்து, உலகத்தின் மேலே அன்பு வைத்து, ஆசை சிற்றின்பங்கள் மேலே அந்த ஆசை வைத்து அவன் அன்பு வைத்து தன் தகப்பனிடத்தில் போய் தன் ஆஸ்தியை பிரித்து கொடுக்கும்படி கேட்கிறான். தகப்பனும் என்ன பண்றாரு தெரியுமா? ஆஸ்தியை பிரித்து கொடுக்கிறார். அவன் நன்றாக கவனிக்கணும். கெட்டு போகட்டும் என்று சொல்லி தகப்பன் கொடுக்கல. அவன் கெட்டு போகட்டும் என்று சொல்லி கொடுத்திருப்பான் என்று சொன்னால் அவன் வாசற்படியில காத்து கொண்டிருக்க மாட்டான். தன் மகன் திரும்பி வரும்பொழுது ஓடி கட்டி அணைத்து அவனுக்கு முத்தம் செய்திருக்க மாட்டான். எந்த நோக்கத்தோடு கொடுத்தான் என்று சொன்னால், என் பிள்ளை உணர்ந்து திரும்பி என்னிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லிதான் அன்பின் மிகுதினால்தான் அவன் ஆஸ்தியை பிரித்து கொடுத்தான். அந்த ஆஸ்தியை கொண்டு செல்கிற இளைய குமாரன் தவறான அன்பின் பேர்ல தன்னுடைய செல்வத்தை முழுவதும் அழைத்து போட்டான். ஒரே ஒரு காரியங்க எனக்கு ரொம்ப பிடித்தமான வசனம், புத்தி தெரிந்த பொழுது. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுமா ஹல்லேலூயா. உண்மையான அன்பை புரிந்து கொள்ளனா நம்ம புத்தி நமக்கு தெரியணும். இன்னைக்கு அநேகருக்கு உண்மையான அன்பு விளங்கல. என் நண்பர் தான் எனக்கு எல்லாம், இந்த உலகம் தான் எனக்கு எல்லாம், நான் நேசிக்கிற எனக்கு நபர் தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி நாம் தவறான காரியத்தின் மேல் அன்பு வைத்து அதிலே மூழ்கி கொண்டிருக்கிறோம். புத்தி தெரியணும். இளையகுமாரனுக்கு புத்தி தெரிந்த பொழுதுதான் உண்மையான அன்பு எதுவென்று புரிந்தது. வேதம் சொல்லுகிறது, அவன் புத்தி தெரிந்த பொழுது தன் தகப்பன் வீட்டை நோக்கி ஓடி வந்தான். ஹல்லேலூயா. தன் தகப்பன் வீட்டை நோக்கி நடந்து வந்தான். புத்தி தெரிஞ்சிட்டா உண்மையான அன்பு எதுன்னு புரியும். இன்னைக்கு புத்தி தெரியாததுனாலதான் பைத்தியங்கள் மாதிரி இன்னைக்கு கண்டதன் மேல அன்பு வச்சு சுத்திட்டு இருக்கிறோம். பார்த்ததெல்லாம் அன்பு, காட்டுறதெல்லாம் அன்பு, பேசின அன்பு, ஒரு வார்த்தை சொல்லிட்ட அன்பு, மாய்மாலமான அன்பின் மேல நம்முடைய இருதயத்தை திருப்புகிறோம். உண்மையான அன்பு நம்முடைய தேவனுடைய அன்பு என்பதை புரிந்து கொள்ளணும். அந்த அன்பிலே பூரணப்பட்டவர்களா நிறைந்தவர்களா நீங்கள் நானும் வாழ வேண்டும். பாருங்க, திரும்பி வரான். எனக்கு ரொம்ப பிடித்த சில காரியங்களாக நீங்கள் நானும் வாசித்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 22ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, அதுக்கு முந்தின வசனத்திலிருந்து வாசிங்க, 20லிருந்து வாசிங்க. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்திலே வந்தான். தூரத்தில் வரும்போதே, நல்ல கவனிங்க, அவன் தூரத்திலே வரும்பொழுது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு, மகன் தகப்பனை கண்டு என்று போடப்படல. அல்லேலூயா. யார் யாரை கண்டது? அவனுடைய தகப்பனுடைய கண்கள் யாரை கண்டது? மகனை. அப்போ அவன் சென்ற நாள் முதற்கொண்டு அவன் வருவானா அந்த அன்பிற்காக ஏங்கி தவித்து காத்து கொண்டிருந்த யாருடைய இருதயம்? தகப்பனுடைய இருதயம் காத்து கொண்டிருக்கான். அவன் தூரத்தை வருவதை கண்டு, வாசிங்க தொடர்ந்து, மனதுருகி. நல்லா கவனிங்க, உண்மையான அன்பு என்ன செய்யும் தெரியுமா? மனதுருகும். அதுதான் நம்முடைய ஆண்டவருடைய அன்பு. ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்க வேண்டிய அன்பா தான் மனதுருக்க. மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை பார்த்த பொழுது நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணினாராம்? மனதுருகினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு தேவ பிள்ளைக்கு மனதுருக்க இருக்கணும். அந்த மனதுருக்க இருந்தாதான் உண்மையான அன்பு இருக்குதுன்னு அர்த்தம். மனதுருகி, வாசிங்க, ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு. ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லணும்னா ஒரு நீண்ட பிரசங்கத்தை பண்ணலாம். தூரத்திலே கண்டு, இதெல்லாம் ஒவ்வொரு தலைப்பு. மனதுருகி ஒவ்வொரு பிரசங்கம் பண்ணலாம், ஒவ்வொரு தலைப்புக்கு ஒவ்வொரு பிரசங்கம் பண்ணலாம். ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். 5 தலைப்புல 5 செய்தியை கொடுக்கலாம். ஆனால் நேரம் இல்லைங்க, உங்களுக்காக நான் கடந்து போகிறேன். பிறகு வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க, அடுத்து வாசிங்க. குமாரன் தகப்பனை நோக்கி, 22ஆம் வசனம். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரனை தகப்பனிடத்தில் சேர்ந்துட்டான். சேர்ந்த உடனே ஒரு தகப்பனுடைய அன்பை பாருங்க. தன் ஊழியக்காரனை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து, உயர்ந்த வஸ்திரம், வாசிங்க, இவனுக்கு உடுத்தி, இவன் கைக்கு மோதிரத்தையும், நல்ல மோதிரத்தை போடுங்க, கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்க, பாதரட்சையை போடுங்க, கொழுத்த கன்றை கொண்டு வந்து போதுமான. நல்லா கவனிங்க, கெட்டு போயிட்டு வரான், கெட்டு போயிட்டு இப்ப திரும்ப வரான். நீங்களும் நானும் என்ன சொல்லுவோம்? நல்லா பட்டுட்டு திரும்ப வரியா? இப்பவாச்சும் உனக்கு புத்தி வந்ததா? இப்பவாது நான் சொன்னதுக்கெல்லாம் உண்மை புரியுதா? அன்னைக்கே சொன்ன கேட்டியா?
இப்ப கெட்டு குட்டி சோரா நொந்து கொண்டிருக்கிய, நின்று கொண்டிருக்கிய, என் சொல்ல பேச்சு கேட்கல அப்படின்னு நாம சொல்லி இருப்போம். அப்படிதானே? ஆமா, நாம சாதாரண அன்பு வைத்திருக்கிறோம் தானே. நமக்கு தேவனுடைய அன்பு போல நமக்கு இல்லையே, நம்முடைய வாழ்க்கையில் இல்லையே. நம்ம ஆண்டவர் போல நம்ம அன்புள்ள மாறுது இல்லையே. ஆனா தகப்பனை பாருங்க, நான் ஊழியக்காரன் நோக்கி 4 காரியத்தை சொல்றேன். ஒன்று உயர்ந்த வஸ்திரம், இன்னொன்று என்ன செய்யறாருன்னா நல்ல மோதிரம், கைக்கு நல்ல அணிகள். இந்த அணிகலன்கள், இந்த மோதிரம் எதை குறிக்கிறது தெரியுமா? உரிமையை குறிக்குது. அது மோதிரம் எதை குறிக்குதுன்னா இழந்து போன உரிமையை திரும்ப என்ன பண்ணுங்க அவனுக்கு கொடுங்கள் என்று சொல்றதுக்கான அர்த்தம். மூன்றாவது சொல்ற நல்ல பாதரட்சை போடுங்கப்பா. பாதரட்சை எதை கொடுக்கிறது தெரியுமா? மேன்மையை குறிக்குது. என் பிள்ளைக்கு பாதரட்சை இல்ல, பாதரட்சை கொடுங்க, மேன்மையை குறிக்குது, மேன்மைப்படுத்தினாங்க. 4வது கொடுத்த கன்றடைய மகிழ்ச்சியை குறிக்குது. 4 காரியத்தை கொடுத்தான் பாருங்க. ஒரு தகப்பனம், ஒரு உண்மையான அன்பு, இதுதாங்க உண்மையான அன்பு. இப்படிப்பட்ட அன்புள்ளவர்களாக தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். இப்படிப்பட்ட அன்புடையவர்களாக தான் நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் பிரியப்படுகிறார். பாருங்க, திரும்பவும் அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. தகப்பன் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? என் மகன் இறந்து போனான், என் மகன் பாவத்திலே மரித்து போனான், அவன் மீண்டும் வந்தான் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இதுதாங்க உண்மையான அன்பு. இப்படிப்பட்ட அன்பில நீங்களும் நானும் பூரணப்பட்டவர்களாக இருக்கும். இப்படிப்பட்ட இருதயம் உடையவர்களாக இருக்கும். வாசித்து பாருங்க. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பவுல் எழுதும் பொழுது இப்படி எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அன்பை நாடுங்கள், அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்கதரிசன வரத்தை விரும்புங்கள். ஆமா, அன்பை நாடுங்க, வரத்தை நாடுங்க, வரத்தை தேடுங்க. ஆனா அன்பை முதலாவது என்ன பண்ணுங்க? நாடுங்க. அன்பு இல்லாட்டி பிறகு சொல்ற வரம் ஒண்ணுமல்ல. வரத்தை நம்முடைய சுயத்துக்காக பயன்படுத்துகிற ஒழிய அன்பு இல்லாட்டி வரத்தை நல்ல வழியில பயன்படுத்த மாட்டோம். அன்பிலே பூரணப்பட்டவர்கள் வரத்தை உண்மையாய் செவ்வையாய் பயன்படுத்துவார்கள். அது எந்த ஊழியக்காரர், எந்த விசுவாசியாக இருந்தாலும் சரி, அன்பிலே பூரணப்பட்டவர்களாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு மனிதன் தேவனிடத்தில் அன்பா இருப்பதில்லை. தேவனிடத்தில் அன்பா இருக்கிறதில்ல, மற்றவரிடத்தில் அன்பா இருப்பதில்லை. காரணம் என்ன? ஏன் இன்னைக்கு இந்த அன்பிலே பூரணப்பட முடியல? நன்றாக கவனிங்க. அன்பிலே குறைபடக்கூடாது முதல் காரியம் என்று பார்த்தோம். இந்த அன்பு குறைபடுவதற்கு காரணம் என்ன? இந்த அன்பிலே பூரணப்படாதபடிக்கு நம்மை தடை செய்கிற காரியம் என்ன? 3 காரியத்தை வேகமாக நான் சுருக்க போகிறேன், சொல்ல போகிறேன். அன்பிலே பரிபூர்ணம் அடையாதபடி நம்மை தடை செய்கிற ஒரு 3 காரியம். இந்த உலகத்தில் நம்மை அன்பை பரிபூர்ணப்பட விடாதபடி, தேவனிடத்திலும் மனுஷனிடத்திலும் அன்பு கூற முடியாதபடி நம்மை தடை செய்கிற ஒரு 3 காரியம் வேகமாய் சொல்ல போகிறேன், குறித்துக் கொள்ளுங்க. முதலாவது 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கிறேன். 2 தீமோத்தேயு வாசிங்க. ஸ்வாப அன்பு இல்லாதவர்களாயும், நீங்க 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வசனங்கள் வாசிங்க. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் மனப்பிரியராயும் தீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுவாப அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல், குறித்துக் கொள்ளுங்கள், தேவ பிரியராய் இராமல், சுகமோக பிரியராயும், போதுமானது, தேவ பிரியராய் இராமல் சுகமோக பிரியராய் இருப்பதினாலே இன்றைக்கு நாம் சுவாப அன்பில்லாதவர்களாய் மாறிவிட்டோம். தேவன் நம்மை உருவாக்கும் போது எப்படி உருவாக்கினார் தெரியுமா? அன்பாகவே நம்மை உருவாக்கினார். அன்பினாலே தான் நம்மை உருவாக்கினார். அதனால நல்ல பாடல்களை பாடுகிறோம், என்னை உடைய அன்பினாலே உருவாக்கினீரே ஆண்டவர் என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு நமக்கு அந்த அன்பு பரிபூரணப்பட விடாதபடி நம்மை தடை செய்கிற முதல் காரியம் என்னவென்று சொன்னால், தேவ பிரியராய் இராமல் இன்னைக்கு எந்த பிரியரா மாறிட்டோம்? எந்த பிரியரா மாறிட்டோம்? சுயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து சுகபோக பிரியராய் மாறிட்டோம். அதனால அந்த வசனம் இப்படி ஆரம்பிக்கிறது. இன்றைக்கு கடைசி காலத்தில் மனுஷர் தற்பிரியராய், சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, எந்த பிரியராய்? தன்னலம், சுயநலம். இன்றைக்கு உலகம், இன்றைக்கு நாடு, இன்றைக்கு இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா?
சுயநலம், பொதுநலன்ற காரியத்துக்கே இடமில்லை. இன்றைக்கு மனித நேயம் அழிந்து விட்டது. சும்மா அங்கொன்று இங்கொன்று கொஞ்சமா தான் இருக்கு மனித நேயம். அந்த மனித நேயம் கூட வெளிப்படுவதற்கு காரணம் அங்கேயும் தான் சுயத்தை மேன்மைப்படுத்திக்கணும். ஒருத்தருக்கு உதவ போனாலும் தம் பேர் அங்க வெளிப்படணுன்றதுக்காக தான் இன்னைக்கு உதவி செய்யறான் நிறைய பேர். நாம நினைச்சுக்கிறோம் உதவி செய்யறான்னு சொல்லிட்டு. ஆனா நிறைய பேர் உதவி செய்யறதுக்கு காரணமே அங்க தன்னுடைய நாமத்தை மேன்மைப்படுத்திக்கணும்னு நினைச்சுதான். மனுஷ தற்பிரியரா இருக்கிறாங்க. சுயம் அன்பிலே பரிபூர்ணப்பட விடாதபடிக்கு நம்மை தடை செய்கிற முதல் காரியம் இந்த சுயம். முதலாவது சுயத்தை விட்டு ஒழிக்கணும், சுயத்தை கலைந்து போடணும். எந்த மனிதனுக்குள்ள இந்த சுயம் மேலோங்கி நிற்கிறதோ அவன் தேவனிடத்திலும் மனுஷனிடத்திலும் அன்பு கொள்ள முடியாது. அன்பிலே பரிபூர்ணப்பட்டவனா இருக்க முடியாது. இதை அறிந்து கொண்ட பவுல், நன்கு அறிந்து கொண்ட பவுல், அவன் எழுதும் பொழுது இப்படி எழுதுகிறான். கலாத்தியருக்கு எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்க கேட்கிறேன். கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். ஆயினும் பிழைத்திருக்கிறேன். நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கரங்களை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. நன்றாய் கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் மேன்மை பாராட்டி இருக்கிறானா? எத்தனையோ காரியத்தை குறித்து, தன்னை குறித்து மேன்மை பாராட்டி இருக்க முடியும். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு ஊழியக்காரர் கிருபாஸ்தலத்திலிருந்து பிரசங்கத்துக்கு வந்த ஒரு தேவ ஊழியக்காரர், கிருபாஸ்தல ஸ்தாபனத்திலிருந்து பிரசங்கிக்க ஒரு தேவ ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணும்பொழுது இப்படி பிரசங்கம் பண்ணார். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சொத்துடைய மதிப்பு அந்த காலத்திலே 60 கோடி அப்படின்னு சொல்லி அவர் பிரசங்கத்துல சொன்னார். 60 கோடிக்கு சொந்தக்காரன் யாரு? அப்போஸ்தலனாகிய பவுல். அப்படிப்பட்ட சொத்து மதிப்பு உடையவனா. ஆனால் அவன் சொல்லும்போது என்ன சொன்னான் தெரியுமா? அவன் சொல்லும்போது எப்படி சொல்றான் தெரியுமா? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்து பெருகணும், நான் சிறுகணும். இந்த இடத்துல சொல்லும்போது சொல்றான், இனி நான் அல்ல, எனக்குள் யார் வாழ்கிறது? கிறிஸ்துவே வாழ்கிறார் என்று சொல்லி. நல்லா கவனிக்க பிரியமானவர்களே. அப்போஸ்தலனாகிய பவுல் அன்பினாலே நிறையப்பட்டு ஊழியம் செய்ததற்கு காரணம், முதலாவது சுயத்தை அவன் சிலுவையில் அறைவதற்கு ஒப்புக் கொடுத்தான். சுயத்தை சிலுவையில் அறைந்தான். நீங்க மேற்கொண்டு நீங்க அதே கலாத்தியர் நிருபத்தை நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னா, கலாத்தியருக்கு எழுதிய நிருபம் வாசிங்க 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாத இருப்பேன். கடைசி காலத்தில் நீங்கள் நான் அப்படி வாழ்கிறோமா? இந்த கடைசி காலத்தில் நீங்கள் நான் அப்படிப்பட்ட குணமுடையவர்களாக இருக்கிறோமா? கிறிஸ்துவின் சிலுவை குறித்து மட்டுமே மேன்மை பாராட்டுவர்களாக இருக்கிறோமா? அல்லது நம்முடைய சுயத்தை, நம்முடைய பெருமை, நம்முடைய காரியத்தை மேன்மைப்படுத்துவர்களாக இருக்கிறோமா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றான், கிறிஸ்துவை குறித்தே மேன்மை பாராட்டும், வேற ஒன்றை மேன்மை பாராட்டல. நான் முன்பே சொன்னது போல மேன்மை பாராட்டுவதற்கு அநேக காரியங்கள் உண்டு. அவன் யூதனுக்கு யூதன், கிரேக்கனுக்கு கிரேக்கன். அவன் மெத்த படித்தவன், கமாலியல் பாதப்படியில உட்கார்ந்து தியாலஜி படித்தவன். அவன் வேத அறிவு நிறைந்தவன், வேத பிரமாண நியாய பிரமாணத்தை கரைத்து குடித்தவன். 13 நிருபங்களை வெவ்வேறு விதமான தேசத்திற்கு, வெவ்வேறு விதமான பட்டணத்துக்கு, வெவ்வேறு விதமான மக்களுக்கு எழுதுகிற நாலேஜ் உடையவன், அறிவு உடையவன். அவன் மேன்மை பாராட்டி இருக்கிறதுக்கு அநேக காரியங்கள் உண்டு. அந்த மேன்மையெல்லாம் எதற்காக இழந்தான் தெரியுமா? அன்புக்காக இழந்தான். கர்த்தருடைய அன்பு அவனை நெருக்கி ஏவினபடினால எல்லாவற்றையும் கர்த்தருக்காக, அந்த அன்பிற்காக எல்லாவற்றையும் இழக்க கொடுத்தான். அதனால்தான் அவனால் சொல்ல முடிந்தது, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நான் குப்பையும் நஷ்டம் என்று விடுகிறேன். அல்லேலூயா. பாருங்க, அவன் எழுதும்போது இப்படி எழுதுகிறான். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்களா? கிறிஸ்துவின் அன்பை சுமக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களா? நான் கிறிஸ்துவின் அன்பை பெற்றவன் என்று சொல்லுகிறீர்களா? உங்களுக்குள்ளே காணப்பட வேண்டிய முதல் காரியம், கிறிஸ்துவின் உடையவர்கள் உலகத்தினையும் உலகத்தின் ஆசை இச்சைகளை காரியங்களை என்ன பண்ணணும்? சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. நம் அன்பிலே பரிபூர்ணப்பட விடாதபடி நமக்குள்ளே தடை செய்கிற முதல் காரியம் சுயம். இரண்டாவது என்ன? அன்பிலே பரிபூர்ணப்பட விடாதபடி தடை செய்கிற இரண்டாவது காரியம் வேகமாய் கடந்து போவோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம்.
1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அவனிடத்தில் யாருடைய அன்பு கிடையாது? ஆமா. இரண்டாவது, உலக லௌகிக காரியம், லௌகிக சிநேகம், லௌகிக காரியம், இந்த உலகம் தேவனுடைய அன்பிலே பரிபூர்ணப்பட விடாதபடி, தேவ அன்பிலே வளர விடாதபடி, தேவ அன்பு நமக்குள்ளே கிடைக்காதபடி, தேவ அன்பை பெற்றுக்கொள்ள முடியாதபடி நம்மை தடை செய்கிறதா இருக்கு. இன்னைக்கு நாம் எல்லாரும் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் தெரியுமா? உலகத்தில் உள்ள மனுஷரை நேசிக்காம உலகத்தை நேசிக்கிறவர்களா இருக்கிறோம். அருமையான ஒரு தேவ ஊழியர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் உலகத்தை நேசிக்கிறார்கள், ஆனா உலகத்தில் வாழுகிற அன்பு செலுத்த வேண்டிய மனிதர்கள் மேல அன்பு கூறல, உறவுகள் மேல அன்பு இல்ல, மாறாக உலகத்தின் பாதையில் அன்பு கூறுவாங்க. நான் அடிக்கடி சொல்லுவோம் பாருங்க, வீட்டுல நாய் பூனை எல்லாம் வளர்ப்பாங்க, அன்பா இருப்பாங்க நாய் பூனை மேல. அந்த அன்பை யார்கிட்ட காட்ட மாட்டாங்க? வீட்டுல இருக்கிற நபர்கிட்ட காட்ட மாட்டாங்க. அந்த நாய்க்குட்டியோ அந்த பூனைக்குட்டியோ எடுத்து கொஞ்சுவாங்க, சோறு ஊட்டுவாங்க, அதை குளிப்பாட்டுவாங்க, அதெல்லாம் செய்வாங்க. வீட்டில் இருக்கிற பெற்றோருக்கோ பிள்ளைகளை கவனிக்கவோ பெற்றோரை கவனிக்க மாட்டாங்க. உறவுகள் மேல அன்பு இருக்காது, மாறா ஐந்தறிவு உள்ள ஜீவன் மேல அன்பு செலுத்து. ஒன்னு சொல்ற, ஐந்தறிவு உள்ள ஜீவன் மேல அன்பு செலுத்துவதனால பரலோகம் போக முடியாது. ஐந்தறிவு உள்ள ஜீவன் மேல அன்பு செலுத்துறதுனா நீங்களும் நான் அன்பிலே பரிபூர்ணப்பட்டுலாம் மாற முடியாது. எல்லா உயிரின் மேல அன்பு செலுத்துறோம், ஆனா நம்ம அன்பில பூரணப்பட்டவர்களா இருக்கணும்னா காண்கிற சகோதரனிடத்தில் நாம் என்ன பண்ணணும்? அன்பு கூற வேண்டும். காண்கிற சகோதரத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல இப்படி எழுதுகிறார். யோவான் வாசிங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்திகள் எல்லாவற்றையும் உடையவனாய் இருந்தாலும் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு, சகோதரனுக்கு குறைவாய் இருக்கிறான், தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால், அன்பு செலுத்தாதபடிக்கு தன் இருதயத்தை அடைத்துக் கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலைத்துக் கொள்ளுகிறது எப்படி? அவனுக்குள் தேவ அன்பு நிலைத்திருக்குமோ? ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்ற தேவ பிள்ளையே, அபிஷேகம் பெற்றேன்னு சொல்ற தேவ பிள்ளைகளே, ஆவிக்குரிய பெந்தகோஸ்தே அனுபவம் இருக்கிறேன்னு சொல்கிற தேவ பிள்ளைகளே, உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை அடைத்துக் கொள்வாயோ? உன் குடும்பத்தாருக்கு அன்பு செலுத்தாம உன் இருதயத்தை அடைத்துக் கொள்வாயோ? உன் பிள்ளைகள் மேல அன்பு செலுத்த முடியலையோ? கட்டின கணவன் மேல, உன்னை நேசிக்கிற மனைவி மேல உன்னால் அன்பு செலுத்த முடியலன்னு சொன்னா, நீ பெற்றெடுத்த பிள்ளைகள் மேல உன் மேல அன்பு செலுத்த முடியலன்னு சொன்னா, தேவனுடைய அன்பு உனக்குள்ள பூரணமா இருக்குமா? தேவனுடைய அன்பில் நீ குறைபட்டவனாதான் இருப்ப. குறைபட்டு இருக்கிற ஒருவனும் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. அன்பிலே குறைபட்ட ஒருவரும் தேவ ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. துக்கமுகமாய் திரும்பி போன வாலிபனை போலதான் ஒரு நாள் துக்கமுகமா நாம திரும்பிடுவோம். அன்பிலே பூரணப்பட்டிருக்கணும்னா நம்ம தடை செய்கிற முதல் காரியம் சுயம், இரண்டாவது காரியம் உலக காரியம். அதனால்தான் ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, நீங்கள் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுக்கு பிரியமும் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்பதை அறிந்து உணர்ந்து உங்கள் சரீரங்கள் மறுரூபமாகும்படிக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். உலக காரியம் தேவ அன்பை நமக்குள்ளே பரிபூர்ணப்பட விடாதபடி செய்யும். கடைசியாக மூன்றாவது அன்பிலே பரிபூர்ணப்பட விடாதபடி தடை செய்கிற மூன்றாவது காரியம் என்ன தெரியுமா? 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம், சீக்கிரமா வாசிங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகி அநேக வேதனைகளினாலே உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். அன்பை குறைத்து போடும்படிக்கு தங்களை உருவ குத்தி கொள்கிறார்கள், தங்களை தாங்களே அழித்துக் கொள்றாங்க. மூன்றாவது, அன்பை பரிபூர்ணப்பட விடாதபடி செய்கிற காரியம் என்ன தெரியுமா? பணம். அல்லேலூயா. பணம் அல்ல, பண ஆசை. பணம் வாழ்க்கைக்கு தேவைதான், ஊழியத்துக்கு தேவைதான், குடும்பம் நடத்துவதற்கு சர்வை பண்றதுக்கு பணம் தேவைதான். ஆனால் பண ஆசை இல்லைன்னா பணம் அது நமக்கு கொடுது, அது நமக்கு தேவையில்லை. இந்த பண ஆசை அன்பை பரிபூர்ணப்பட விடாதபடி குறைபட செய்யுது. பாருங்க, இன்றைக்கு அநேக பணத்தின் மேல் வைக்கிற ஆசை உறவுகளை நேசிக்க முடியல.
பணத்தை கட்டிக்கிட்டு தூங்குறான். இன்னைக்கு பணத்தின் மேல இன்னைக்கு என்ன பண்றான்? படுத்து வரங்கிறான். காண்கிற மனுஷனுக்கு அன்பு கூற முடியல. அவனால பணம் தான், எல்லாவற்றுக்கும் பணம். தாய் பாசத்துக்கு பணம், தந்தை பாசத்துக்கு பணம், சகோதர பாசத்துக்கு பணம், மனைவி பாசத்துக்கு, எல்லாத்துக்கும் விலை நிர்ணயம் பண்றான் இன்னைக்கு பணம். இந்த பண ஆசை எல்லா தீமைக்கு வேறு சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் 1:19 வாசித்து பாருங்கள். நீதிமொழிகள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்கள். பொருளாசையுடைய எல்லாருடைய வழியும் இதுவே. பொருளாசையுடைய எல்லாருடைய வழியும் இதுவே. இது தன்மை உடையவர்களின் உயிரை வாங்கும். இது அப்படிப்பட்ட தன்மை உடையவர்களுடைய உயிரை வாங்கும். பண ஆசை எதை வாங்குமா? உயிரை வாங்கும். என்னடா இது கடுமையான சொற்களா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. வீட்டில் உட்கார்ந்து 1ஆம் அதிகாரம் 13 19 வசனம் வரைக்கும் பிறகு வாசிங்க. எதெல்லாம் அருவருப்பான, எதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் சொல்லிட்டு இந்த பண ஆசையை பத்தி சொல்லிட்டே வந்துட்டு கடைசியில் சொல்ற அந்த பண ஆசை ஒரு நேரத்தில் நம்முடைய உயிர் என்ன பண்ணிடுமா? வாங்கிடுமா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என்ன இந்த பண ஆசையினால தானே பண்ணி என்னை துக்கப்படுத்தும். எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ரத்தம் சிந்தும்படிக்கு பரிதானம் வாங்கினவர்கள் உங்களில் இருக்கிறார்கள். நீ வட்டியையும் பொலிசையும் வாங்கி பொருள் ஆசையினால் அயலானுக்கு இடுக்கண் செய்து என்னை மறந்து போனாய் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். என்னை மறந்துட்டேன். எதுக்காக என்ன மறந்துட்டேன்? வட்டி மேல வட்டி வாங்கி, வட்டிக்காக என்ன மறந்துட்டேன். பொலிசை வாங்கி, பரிசு வாங்கி, பரிதானம் வாங்கி, லஞ்சம் வாங்கி. பொலிசைன்னா பரிசு, செய்த வேலைக்கு பரிசு, எதிர்பார்ப்பு. பரிதானம்னா லஞ்சம். உன்னுடைய கவனம் உள்ள லஞ்சத்துல தான் இருக்கு. உன்னுடைய கவனம் உள்ள வட்டிக்கு மேல வட்டி. இந்த பணத்தை விட்டு அந்த எவ்வளவு வட்டி வாங்கலாம், அதுக்கு எவ்வளவு வட்டி வாங்கலாம், இதுக்கு எவ்வளவு பணத்துக்கு ரெட்டத்தனையா வாங்கலாம், வட்டி வாங்கலாம். இந்த வேலைக்கு என்ன பரிசு கொடுப்பீங்க, இதுக்கு நீங்க என்ன தருவீங்க, ஊழியம் செஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும், இது செஞ்சா என்ன கிடைக்கும், அன்பின் நிமித்தமாய் அல்ல, ஏதாவது கிடைக்குமா, எனக்கு ஏதாவது கிடைக்குமா, ஆலயத்துக்கு வந்து ஏதாவது கிடைக்குமா, இந்த ஆண்டவரை பின்பற்றின ஏதாவது கிடைக்குமா. அதான் போலீஸ். ஆண்டவர் சொல்றார், இதனால நீங்க என்ன பண்றீங்க, துக்கப்படுத்துறீங்கன்னு ஆண்டவர் சொல்றார். நீங்க அன்பிலே பூரணப்பட்டவர்களாய் மாற முடியாது. இப்படிப்பட்டவர்களுக்கு ஐயோ என்று சொல்லி யூதா 16ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். பிறகு வாசிச்சு கொள்ளுங்க. யூதா தான் எழுதின பொதுவான நிருபத்தில் இப்படிப்பட்டவர்கள் தங்களுக்கு தாங்களே அழிவை வருவித்துக் கொள்கிறார்கள். அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 1ஆவது நிருபம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் தங்களை தாங்களே அழிவுக்கு நேராக நடத்திக் கொள்கிறார்கள் எழுதுகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஒரு விசுவாசி குறையப்படக்கூடாத முதல் காரியம் அன்பு. அன்பிலே ஏன் குறையப்படுகிற 3 காரியம். 1 சுயம், 2வது உலகம் லௌகிகம், 3வது பணத்தாசை. 3 காரியங்களுக்கு எச்சரிக்கையா இருப்போம்னா நம்ம அன்பிலே பரிபூர்ணப்பட்டவர்களாக இருப்போம். மறுபடியும் சொல்கிறேன், ஒரு விசுவாசி குறைபடக்கூடாத முதல் காரியம் அன்பு. நீங்கள் நான் அன்பிலே பரிபூர்ணப்பட்டவர்களாக இருக்கணும். கொடுத்த நேரம் முடிந்து விட்டது. கர்த்தருக்கு சித்தமான குறைபடக்கூடாத 3 காரியம். மற்ற 3 காரியங்களை வருகிற வாரத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். நம்ம எல்லாரும் முடிந்த எல்லாரும் முழங்கால் பண்ணிட்டு வீடுகள் தோறும் நீங்கள் எல்லாரும் முடிந்த முழங்கால் பண்ணிட்டு கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம். அன்பிலே பரிபூர்ணப்பட்டவர்களாய், அன்பிலே நிறைந்த ஒரு வாழ்க்கை. நீர் என்னை எப்படி நேசித்தீரோ, நீர் எப்படி என் மேல் அன்பு கூர்ந்தீரோ, அதே அன்பிலே நானும் பரிபூர்ணப்பட்டிருக்க உதவி செய்யப்பா. எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடி. முக்கியமான ஒரு நேரம், ஒப்பு கொடுக்கிற நேரத்துக்கு நேராக வந்திருக்கிறோம். யாரும் கண்களை திறந்து பார்க்க வேண்டாம். ஒரு நிமிடம் நீ கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்த, ஆண்டவரே இந்த உலகம் எனக்கு சதம் அல்ல, என் கையின் பிரயாசங்கள் எனக்கு மேன்மை அல்ல, பட்டமோ பதவியோ இதெல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். ஆண்டவரே உடைய அன்பு மாத்திரமே அழியாது என்று சொல்லி கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா. அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தமே பரலோகத்தின்
பரலோகத்தின் அருமை பொருளே நரலோகரிலும் அன்பே ஐயா ஆழம் அறிவேனோ அன்பில் ஆழம் அறிவேனோ ஆழம் அறிவேனோ அன்பில் ஆழம் அறிவேனோ. சேர்ந்து என்னோடு கூட பாடுகிறேன். அன்பே அன்பே அன்பே. சேர்ந்து எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆனந்தம் ஆனந்தமே. பூலோகத்தின் பொருளின் மகிமை அழியும் உள்ளின் பூவை போல். பூலோகத்தின் பொருளின் மகிமை அழியும் உள்ளின் பூவை போல். வாராதே ஐயா அன்பு வாராதே ஐயா வாராதே ஐயா அன்பு வாராதே ஐயா அன்பே 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 ஆருயே புறவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே. நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை நேரத்தில் ஒரு தேவ பிள்ளை குறைபடக்கூடாத ஒரு காரியம் அன்பு என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். அன்பினாலே எங்களை உருவாக்கினீர், அன்பினாலே எங்களை நடத்தி கொண்டு வருகிறேன். அன்பினாலே தான் எங்களை மறுபடியும் கூட்டி சேர்க்க மீண்டும் வரப்போகிறேன். அந்த அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பூமியில வாழ்கிற ஒவ்வொரு நாளும் நாங்களும் ஒரு அன்பிலே பூரணப்பட்டவர்களாய் வாழ தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக தகப்பனே. தொடர்ந்து ஒரு நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தினுடைய அன்பு பரிபூர்ணமாய் தங்கும்படி காட்சி வைக்கிறேன். அன்பிலே குறைவில்லாதவர்களாய் வாழ என் தேவன் அனுகிரகம் செய்யும். இந்த வாரத்திலே பிறந்த நாள், திருமண நாள் காண்புடைய ஆசீர்வதியும். யாரெல்லாம் பலவீனப்பட்டு சுகவீனத்தோடு வீடுகளிலே மருத்துவமனையில் இருக்கிறார்களோ ஒவ்வொருவரை கர்த்தர் சுகப்படுத்தும், தைரியப்படுத்தும், ஆறுதல் படுத்தும். சுகபலத்தோடு மறுபடியும் வீடு திரும்ப ஆண்டவரே ஆலயத்தில் வந்து நின்று வருகிற நாட்களில் சாட்சியாய் அறிவிக்க கர்த்தர் திரும்ப பாராட்டும். பொருளாதார தேவையில்லை கர்த்தர் சந்திங்கப்பா. கடன் பிரச்சனைகளை மாற்றும். ஐயோ என் வருமானம் குறைந்து விட்டதே, என் வியாபாரம் நொடிந்து விட்டதே, நான் வேலை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி யாரெல்லாம் கண்ணீரோடு வேதனையோடு இருந்து கொண்டிருக்கிறார்களோ உடைய பிள்ளைகளுக்கு நீர் அற்புதம் செய்யும்படி காட்சி வைக்கிறேன். இழந்ததை திரும்ப தாரும், இரட்டத்தன்மையாய் தாரும். இந்த வாரம் முழுவதும் உடைய பிள்ளைகள் செய்ய போகிற ஊழியர்கள், வேலைகள், வியாபாரங்கள், தொழில்கள், பிரயாணங்களை உடைய கரம் இருக்கட்டும். ஆசீர்வதி. கரைகளை உயர்த்தி வருகிற வெள்ளிக்கிழமை நடக்க போகிற அந்த நேரடி ஜெபத்திற்காக ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்துல எல்லா திருச்சபையாரும் இணைந்து கொண்டு வீடுகள் இருக்கிறவர்கள், அந்த நாளிலே வேலைக்கு செல்லாமல் வீடுகளில் இருக்கிறவர்கள், குடும்ப ஸ்திரீகள், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் எல்லாரும் இந்த நேரலை ஜெபத்தில் இணைந்து கொண்டு தேசத்திற்காய், பட்டணத்திற்காய் ஜெபிக்கைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நேரலை ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. எந்த தடையில்லாமல் வெளிவர கர்த்தர் கிருபை தாரும். தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆசீர்வதியும். துதி கன மகிமை ஆவி ஒருவருக்கே செலுத்தி ஜெபிக்கிறேன். மீட்பர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கிய சமாதானம் வழிநடத்த சுகமர் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் நம் அனைவரோடும்
மத்திய ஆகாயத்திலே இயேசுவானவர் மணவரனாகிய இயேசு வந்து மணவாட்டியாகிய திருச்சபையை உங்களை முன்னே எடுத்துக் கொள்ளப்படுகிற நாள் வரைக்கும் இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you. வருகிற வெள்ளிக்கிழமையிலே நேரலை ஜெபத்தை சந்திப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.